ஓகே நான் இப்போ பேக்கர்ஸ் மூவர்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி இந்த ஆப் வந்து அன்லோடிங்க்கும் லோடிங்க்குலாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இங்கேருந்து கன்னியாகுமரி போகணும் ஒரு 2 வீலர், இங்கேருந்து கேரளாவுக்கு போகணும் அப்படின்னா கூட அந்த ஒரு 2 வீலர் கூட பேக் பண்ணி வீட்டு சாமான் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, பாம்பே 8 ஃபீட்டு, 14 ஃபீட், 20 ஃபீட்டு, கிட்டத்தட்ட ஒரு 7 ட்ரக்கு எல்லாமே 20 ஃபீட்டு ஓப்பன் ட்ரக்கு, கிட்டத்தட்ட 3 டன் 4 டன் மிஷின் எல்லாமே. அது பொசிஷன் கரெக்டாக எனக்கு ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால இந்த பொசிஷனில். ஓகேண்ணா இப்போ உங்கள் சார்ஜஸ்லாம் எப்படின்னா? சார்ஜஸ் கிட்டார் மட்டும் போகணும் இங்கேருந்து. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் ராமச்சந்திரா, SRM காலேஜ், இதெல்லாம் இங்கே இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் இங்கேருந்து ஆல் ஓவர் இந்தியா, நாக்பூர், அங்கே மிசோரம், நாகாலாந்து, அந்த ஏரியாவில் நார்த் ஈஸ்ட், டெல்லி, ஜம்மு காஷ்மீர்லேருந்து. ஓகேண்ணா இப்போ வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் வாங்கிட்டு போய் வெளிநாட்டிலலாம் வந்து சேல் பண்ணுறாங்க. காட்டன் ரோலு, பபுள் லேயர், அதுபோல் ஸ்க்ராட்ச் ரோல், மலேசியா, சிங்கப்பூர், ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் பை ஏர் शिप पूरा जामान फुल पैकिंग करने के लिए इधर से पूरा जाएगा, तो इंडिया पूरा इधर से जाएगा ना, कुछ नहीं प्रॉब्लम आएगा, पक्का डिलीवरी उधर से. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, நம்ம இன்றைக்கி வந்து ஒரு பேக்கர்ஸ் மூவர்ஸ் பற்றி பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் பொருள்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னா, கடையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் பொருள்லாம் ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னா, இல்லை வீட்டிலேருந்து பொருள்லாம் ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து இப்போ நார்த் இந்தியா சைட்லாம் நீங்கள் வந்து அனுப்புறீங்கன்னா, உங்கள் பொருள்லாம் வந்து அனுப்புறீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்க. ஸோ உங்களுக்கு சார்ஜஸோட இந்த வீடியோவில் வந்து சொல்கிறோம். ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து பொருள்லாம் இங்கே வாங்கிட்டு வந்து சேல் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரேட்டோட பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இன்னைக்கு வந்து 30 வருஷமாக இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இவங்க வந்து மற்றவங்கள மாதிரி இல்லாமல் ரொம்ப ப்ரொஃபஷனலாக வந்து பண்ணுறாங்க. அதாவது பேக்கிங்கே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சேஃப்டியாக போகிற மாதிரி தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அருண் சத்யா பேக்கர் மூவர்ஸ் தான் பண்ணுறாங்க. இவங்க வந்து 30 வருஷமாக பண்ணிட்டு இருக்கனால இவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து பேக்கர்ஸ் மூவர்ஸ் இவங்க கிட்ட கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன், இங்கேயும் கொடுத்துருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. இவங்க ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து நம்ம KK நகரில் இருக்கு. உங்களுக்கு வந்து கரெக்டான லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து ஹிந்திலையும் பேசுவாங்க. ஸோ நீங்கள் வந்து நார்த் இந்தியனாக இருந்துச்சுன்னா உங்களோட பொருள்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது முன்னாடி ஆசமான வீடியோஸ்லாம் நீங்கள் அடிக்கடி கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம உள்ள போய் டீடைல்டாக பிரைஸோட சார் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போகலாம். வணக்கம், அருண் சத்யா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்லேருந்து அருண்குமார். சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 1100 ஆஃபீஸ் இருக்குது. வீடு, ஆஃபீஸு, கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஃபுல்லாக, சர்வர், இண்டஸ்ட்ரியல் ஐட்டம் இங்கேருந்து ஆல் ஓவர் இந்தியா ஷிஃப்ட் பண்ணி கொடுக்குறோம். டேரக்ட் லோடு மேக்ஸிமம் சவுத் ஸ்டேட் ஃபுல்லாக வந்து டேரக்ட் வண்டி இங்கேருந்தே போகும். மற்றெல்லாம் கூட உங்களுக்கு பேக்கிங், லோடிங், அன்லோடிங், அங்கே டோர் டு டோர் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்றோம். உங்ககிட்ட எல்லா வண்டியும் இருக்கா? ஆமாம், எல்லா வண்டியும் இருக்குது. 8 ஃபீட்டு, 14 ஃபீட்டு, 17, 20 ஃபீட்டு, 32 ஃபீட்டு, கார் எத்தனை மாதிரி அது தனி பிரிவு. அது மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளையும் காலி பண்ணி 2 டன்னு 3 டன்னு அது மாதிரி பொருள் கூட இங்கேருந்து மற்ற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறது, அந்த ஒர்க்கும் நம்ம பண்ணுறோம். ஓகேண்ணா, இப்போ இந்த பேக்கர்ஸ் மூவர்ஸ் சர்வீஸ்லாம் எதுக்கெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? வீடு, ஆஃபீஸு, இண்டஸ்ட்ரியல் ஐட்டம் எல்லாமே செட் பண்ணி தரோம். கம்ப்யூட்டர் ஆஃபீஸு, அப்புறம் சர்வர், அது சம்மந்தப்பட்ட சர்வர் தனித்தனியாக தனி பேக்கிங் இருக்குது, ஃபோம் பேக்கிங் இருக்குது. அதுக்கெல்லாம் ஃபோம் பேக் பண்ணி பேக்கிங், லோடிங், அன்லோடிங், டோர் டு டோர் நம்ம கொடுத்துறோம். ஓகேண்ணா, இப்போ நீங்கள் அனுப்புகிற பொருள்லாம் எந்த டேமேஜுமே இல்லாமல் போய் சேர்ந்துருமா? பக்காவாக போய் சேர்ந்துடும். அவங்க மாதிரி நம்ம கேர்லெஸ் எல்லாம் பண்ணுறது இல்லை. அதுக்குன்னு கேர் எடுத்து பக்காவாக பைப்லே காட்டன் பாக்ஸு ப்ளஸ் காட்டன் ரோல், ஸ்பெஷல் இது காட்டன் ரோல் யூஸ் பண்ணுறோம், பபுள் யூஸ் பண்ணுறோம், ஸ்க்ராட்ச் ரோல், ஸ்ட்ரெச் ரோல்னு சொல்லுவாங்க, அதை ஃபிலிம்ஸ்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெச் ரோல் மேலே போடுறோம். அதை பெட்கிட் படாமல் இருக்கிறதுக்காக அது மாதிரி பண்ணுறோம். அப்புறம் வந்து ஃபோம் யூஸ் பண்ணுறோம். அந்தந்த கிலோமீட்டருக்கு தகுந்த மாதிரி பக்காவாக பேக் பண்ணி தான் போவோம். எல்லா சரக்குமே ரொம்ப சென்சிட்டிவாக போகிறோம்னா உடன் கிரேட் கூட அடிச்சு கொடுக்குறோம். இப்போ டிவிலாம் ஒரு 2000 கிலோமீட்டருக்கு மேலே போகுதுன்னா அதுக்கெல்லாம் வந்து உடன் பாக்ஸ் போட்டுருந்தோம். உடன் பாக்ஸ் போட்டு தான் பேக் பண்ணி தான், ஃபோம்லாம் போட்டு பேக் பண்ணி தான் அதை அனுப்புகிறோம். சேஃப்டியாக இது வரைக்கும் ஏகப்பட்ட டெலிவரி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது மாதிரி ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். ஒரு டேமேஜ் கூட ஆகாது. டேமேஜ்லாம் ஆகக்கூடாது நம்ம பேக் பண்ணுறதில்ல. ஏன்னா ஒவ்வொரு அதுக்கு தகுந்த மாதிரி லேயர் போடுறோம். டபுள் லேயர், ட்ரிபிள் லேயர், கிலோமீட்டருக்கு தகுந்த மாதிரி அந்தந்த லேயர் போட்டு கரெக்டாக பேக் பண்ணி ஃபோம் லேயர், காட்டன் ரோலு, பபுள் லேயர் போடுறோம். அதுபோல் ஸ்க்ராட்ச் ரோலும் போடுறோம். அந்தந்த கிலோமீட்டருக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணி நம்ம அனுப்புறால அது மாதிரி எந்த ப்ராப்ளம் வராது, டேமேஜ்லாம் வராது. ஓகேண்ணா, இப்போ வண்டியில் நிறைய பொருள் வைக்கிறதுனால நெருக்கத்தில் அந்த வண்டி அசைவில் வந்து டேமேஜ் ஆகாதா? உங்களுக்கு வந்து ரோட்டில் போகிற வண்டியை கூப்பிட்டு வச்சு அப்படியே ஏற்றுறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி டேமேஜ் வருது, இதெல்லாம் வரும். இது வந்து இதுக்குன்னே
இதுக்குன்னே வரமுறை இருக்குது, இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நானே கிட்டத்தட்ட இதில் 30 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டிரான்ஸ்போர்ட் லெவலில். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு பக்காவாக பார்த்து ஏற்றுவோம். அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது. வருஷம் எப்படியும் ஒரு 500லேருந்து 1000 வீடு வரைக்கும் நாங்கள் காலி பண்ணுவோம். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வர மிலிட்ரி காலி பண்ணி கொடுக்குறோம். மிலிட்ரிக்கு ரா இன்டர்போல் ஆஃபீஸஸ், இந்த நேவி இன்டெலிஜென்சி ஆஃபீஸு இவங்களுக்குலாம் கூட பண்ணுவோம். ஃபுல்லாக நார்த் ஈஸ்ட்லாம் போகும். அது மாதிரி கரெக்டாக நம்ம பண்ணுறதுனால தான் அந்த கஸ்டமரை வந்து திருப்பி நம்ம கூப்பிட்ற மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். அதுக்குள்ளே எல்லா வண்டியுமே நம்மகிட்ட இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா செட்டிங்ஸ் உள்ள நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களும் வச்சுருக்கோம். ஓகேண்ணா, இப்போ இங்கேருந்து அனுப்பும் போது உங்கள் ஆளுங்களை வச்சு நீங்கள் லோடிங் பண்ணிவிடுவீங்க. இப்போ மும்பை மாதிரி இடத்துல வந்து அன்லோடிங் பண்ணும்போது ப்ராப்ளம் வராதா? அங்கே எங்கள் டீம் இருக்குது. எங்கள் டீம் வச்சா இறக்க சொல்லுவோம். எங்கள் டீம் எல்லா இடத்துலையுமே இருக்குது. மும்பை, ஹைதராபாத், பெங்களூரில் நமக்கு ஆஃபீஸே இருக்குங்க. அங்கே ஏற்கனவே நம்ம டீம் ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி மதுரை, பாண்டிச்சேரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, சவுத்தில் எல்லாமே அண்டர் கண்ட்ரோல் ஃபுல்லாக நம்ம ஆளுங்க இருக்காங்க. நார்த்து போகும்போதும் அங்கே நம்ம எங்கள் டீம் இருக்குது. அந்த டீம் வச்சு இறக்க சொல்லிடுவோம். கரெக்ட். அன்லோடிங் நம்ம ஆளுங்க தான் பண்ணி கொடுத்து நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். அன்லோடிங்க்கு அங்கே வந்து ஏதாவது தனி சார்ஜ் இருக்குமா? தனி சார்ஜ்னு எதுவும் கிடையாது. தனி சார்ஜாக கிடையாது. அன்லோடிங் எல்லாமே இங்கே சேர்த்துறோம். நம்ம பேக்கிங், லோடிங், அன்லோடிங், டோல்கேட்டு, டிரைவர் சார்ஜ் எல்லாமே சேர்த்து தான் நம்ம அங்கே சொல்லிடுறது. அதனால் அந்த அன்லோடிங் சார்ஜ்னு தனியாக வராது. ஓகேண்ணா, இப்போ உங்கள் சார்ஜஸ்லாம் எப்படின்னா? சார்ஜஸ் வந்து இப்போ பெங்களூருக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம், சென்னை டு பெங்களூர் சோஃபாலாம் இல்லாமல் ஒரு 8 ஃபீட்டில் போகும். ஒரு 16,000 17,000. சிங்கிள் பெட்ரூம் வித் சோஃபா செட்டு 2 வீலர் அப்படின்னு வந்துன்னா அது வந்து ஒரு 19,000 பக்கத்தில் வரும். டபுள் பெட்ரூம் ஒரு 22 ரூபா பக்கத்தில், ஒரு 500 1000 முன்ன பின்ன வரும். டிபெண்ட் அப்போ அந்த டீசல் ரேட்டு, டோல்கேட் ஏறுனா ஏறும், இல்லாட்டி கம்மி பண்ணாலும் நம்ம வெளியே கொடுத்துடலாம். அது அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. வண்டியில் எவ்வளோ எந்த வண்டிக்கு உள்ள பொருள் வருது, அங்கே எத்தனை ஃப்ளோரு, இங்கே எத்தனை ஃப்ளோரு, எத்தனை லேபர் நாங்கள் போடுறோம் அப்படிங்கிற கணக்கு போட்டு அதை சொல்லிடுவோம். மினிமம் ஒரு 16,000லேருந்து ஆரம்பிக்கும். பெங்களூருக்கு வந்து சிங்கிள் பெட்ரூமு ஒரு 16,000லேருந்து ஆரம்பிக்கும். அதிலே சோஃபா செட்டு இருந்தது அப்படின்னு வச்சுக்கலாம், இடத்த அடைக்கிற மாதிரி 14 ஃபீட் வந்துடும். அப்போ வந்து ஒரு 18,000லேருந்து 19,000 வரும். டபுள் பெட்ரூமாக இருந்தாலும் ஒரு 22 ரூபா நியர்பை வரும். அது அங்கே எத்தனை ஃப்ளோர் இருக்குது, இங்கே எத்தனை ஃப்ளோர் அப்படிங்கிற சேர்த்து கால்குலேட் பண்ணி சொல்லுவோம். லோடிங்லேருந்து அன்லோடிங் வரைக்கும் எல்லாம் சேர்த்தே வேணும். ஆமாம், லோடிங், அன்லோடிங், டோல்கேட்டு, டிரைவர் சார்ஜ், டீசல், எவ்ரிதிங் இன்க்ளூடிங் தான். ஓகேண்ணா, இப்போ நீங்கள் வந்து வீட்டுக்கு மட்டும்தான் வந்து ஷிஃப்ட் பண்ணுவீங்களா, இல்லைனா வந்து இப்போ ஷாப்ஸ்க்கு, கார்மெண்ட்ஸ்க்குலாம் வந்து வெளியில் வந்து சரக்கு எடுப்பாங்க, ஸோ அதுவும் வந்து பண்ணி தருவீங்களா? பண்ணி தரலாம். டெல்லி, பாம்பே, ஹைதராபாத், அங்கேருந்து உங்களுக்கு ஃபுல் லோடு கார்மெண்ட்ஸ்னாலும் சரி, ஃபர்னிச்சர்னாலும் சரி, ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் ஃபுல் லோடு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அங்கேயே நம்ம ஏற்றி உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி 20 ஃபீட்டு ரொம்ப லாங்லாம் வந்து 20 ஃபீட் வரும். அங்கேருந்து இங்கே சென்னையில் உங்களுக்கு லோக்கலில் கொண்டு வந்து அன்லோட் பண்ணுற வரைக்கும் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். எலக்ட்ரிக்கல் ஐட்டம், ஆட்டோமொபைல் ஐட்டம் இது எல்லாமே அங்கேருந்து இங்கே வந்துட்டு தான் இருக்குது. அது நம்ம தனி வண்டி ஃபுல்லாக வந்து 20 ஃபீட் வரும். அது மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணி டெலிவரி கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து பக்காவாக வந்து பில்லு, இவே பில்லு above 50,000 மேலே வந்து இவே பில் வேணும். அது மாதிரி பக்கா டாக்குமெண்ட் இருந்தால் தான் கொண்டு வர முடியும், இல்லாட்டி அது ப்ராப்ளம். அதை மட்டும் பார்த்துக்கணும். அங்கேருந்து வரது நம்ம ரெடி பண்ணி அங்கேருந்து உங்களுக்கு 20 ஃபீட் வண்டி வருது. அதில் நம்ம அங்கேயே டெலிவரி லோக்கலில் சென்னையில் எங்கே டெலிவரி பண்ணுவோம் அதை கொடுத்துடலாம். சென்னையில் டெலிவரி கொடுக்குறது இல்லை, எங்கே தூத்துக்குடிக்கு போகணும், திருநெல்வேலிக்கு போகணும், மதுரைக்கு போனால் கூட டெல்லியிலேருந்து நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இப்போ ஆஃபீஸ்க்குலாம் வந்து எவ்வளோ சார்ஜ்னா வரும்? ஆஃபீஸ்லாம் வந்து இப்போ சிஸ்டம்லாம் வந்து கிலோமீட்டர் இப்போ 350 கிலோமீட்டருக்குள்ள அப்படின்னா ஒரு 250 ரூபாலேருந்து 400 ரூபாய்க்குள்ள போடுவோம். 400 ரூபா. சில இது பாம்பேக்கு போனால் டபுள் லேயர் வரும், டெல்லிக்கு போனால் ட்ரிபிள் லேயர் பேக் பண்ணி கொடுப்போம். சர்வர்லாம் வந்து ஃபோம் வச்சு தான் பேக் பண்ண, அது குழந்த மாதிரி அங்கங்கே கூட அசையக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கிங் பண்ணி அந்த கிலோமீட்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணுறோம். பேக்கிங் சார்ஜ் 250லேருந்து 400 அப்படின்னு ஒரு சிஸ்டத்துக்கு மட்டும். சர்வருக்குனா ஒரு 500 ரூபா 600 ரூபா ஒரு சர்வருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் ரெடி பண்ணுவோம், உடன் கிரேட் ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு தகுந்த பேக்கிங் தகுந்த மாதிரி பண்ணிடுவோம். அது போக இங்கேருந்து மூவிங் சார்ஜ் தனி. பார்சல் ஐட்டம் வந்து ஒரு ஐட்டம்னாலும் சரி, ஜம்மு காஷ்மீர், நார்த் ஈஸ்ட் எங்கேனாலும் அனுப்பலாம். ஒரு ஐட்டம் அனுப்பினா கூட இங்கேருந்து அனுப்பலாம். ஃப்ளைட்டில் அனுப்பினா கூட ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். இங்கேருந்து உங்களுக்கு அர்ஜென்ட் இன்னைக்கு போய் நாளைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ளைட்டில் வேணும், உங்களுக்கு நாளைக்கே வேணும் அப்படின்னா அர்ஜென்ட்டாக போனால் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு நாள் 2 நாளில் ஃப்ளைட்டில் இங்கேருந்து பேக் பண்ணி ஃப்ளைட்டில் ஏற்றி மறுநாள் அங்கே டோர் டெலிவரி கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம். ஆல் ஓவர் இந்தியா. ஓகேண்ணா, இப்போ நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மட்டும் தான் பண்ணுறீங்களா, இல்லை சென்னைக்குள்ளேயே வந்து ஷிஃப்ட்டும் பண்ணுவீங்களா? சென்னைக்குள்ளே லோக்கல் அது தனி கேட்டகரி. அது வந்து சில பேர் எனக்கு பேக்கிங்லாம் வேண்டாம், ஜஸ்ட் சில்லறை ஐட்டம் மட்டும் பேக் பண்ணி கொடுத்தா போகிறோம். பேக் பண்ணி நீங்கள் லோக்கலில் மேக்ஸிமம் பெரும்பாலும் எதுவும் ஆகாது. வண்டியில் செட்டிங் தான் முக்கியம். அந்த அட்டைப்பட்டி பக்கத்துலேயே கூட ஃப்ரிட்ஜ் வச்சு கொண்டு வருவாங்க. அது மாதிரி வந்து மினிமம் சார்ஜ் சில எங்களுக்கு மினிமம் சார்ஜ் உண்டு. அந்த மினிமம் சார்ஜ் வந்து ஒரு 5,500 6,500 அந்த கேட்டகரி வச்சுருக்கோம். அதில் நம்ம அந்த ரேட்டில் ஆரம்பிப்போம். இல்லை எங்களுக்கு பேக்கிங் பக்கா ஃபுல்லாக வெளியூர் போகிற மாதிரி பேக்கிங் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கும்போது அது தனி கட்டி. மினிமம் வந்து ஒரு 10,500லேருந்து ஆரம்பிக்கும். ஒரு ஆள் போட்டு ஃபஸ்ட்டே வந்து பேக் பண்ணிடுவாங்க கம்ப்ளீட்டாக. எவ்வளோ பொருள் இருக்கோ, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், லோக்கல் கூட வெளியூர் போகிற மாதிரி சில பேர் பேக்கிங் கேட்பாங்க. அது வந்து ஒரு 10,000லேருந்து ஆரம்பிக்கும். மினிமம் சார்ஜில் எனக்கு பண்ணி கொடுங்க, பெரிய பொருள்லாம் பேக்கிங் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் சில்லற பொருள் மட்டும் அட்டைப்பட்டி போட்டு எனக்கு பேக் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா அது நம்ம பண்ணி கொடுக்குறோம். 5,500 6,500 அந்த கேட்டகரியில் ஆரம்பிக்கும். ஓகேண்ணா, இப்போ வந்து பொருள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதாவது 1-2 பொருள் கூட நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணி தருவீங்களா? பண்ணலாம். ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் கூட இங்கேருந்து ஒரு டிவி, எக்ஸாம்பிள் ஒரு டிவி மட்டும் போகணும், ஒரு
கிட்டார் மட்டும் போகணும் இங்கேருந்து. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ராமச்சந்திரா SRM காலேஜ் இதெல்லாம் இங்கே இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் இங்கேருந்து ஆல் ஓவர் இந்தியா நாக்பூர் அங்கே மிசோரம் நாகாலாந்து அந்த ஏரியாவில் நார்த் ஈஸ்ட் டெல்லி ஜம்மு காஷ்மீர்லேருந்துலாம் இங்கேருந்து அனுப்புவோம். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஒரு பாக்ஸ் மட்டும் இருக்கும். அது கூட அவங்க நம்மளே பேக் பண்ணி இங்கேருந்து டோர் டு டோர் டெலிவரி கொடுத்துருவோம். அவங்களுக்கு வந்து டெலிவரி டேட்டு இன்னைக்கு டேட்டில் டெலிவரி ஆகும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுவோம். வண்டிக்கு சென்னை மூவ் பண்ணும்போது சென்னையிலேருந்து அவுட் ஆஃப் சென்னை மூவ் ஆகும்போது உங்களுக்கு ட்ராக்கிங் வந்துடும். இந்த சரக்கு இங்கே வந்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்லிடுவோம். இன்னைக்கு டேட்டில் டெலிவரி ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு முன்னாலே டெலிவரி ஆகும். எந்த ப்ராப்ளம் இல்லை வழியில் டிலே இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னால் இப்போ 21st டெலிவரி கொடுக்குறோன்னா 20th டெலிவரி கொடுத்துருவாங்க. டோர் டெலிவரி கொடுத்துருவோம். இப்போ சில பேர் வந்து வெளிநாட்டிலேயோ ஏற்கனவே அது மாதிரி கஸ்டமர்லாம் இருக்காங்க. கனடாலேயோ யூஎஸ்லேயோ அவங்க அங்கே இருப்பாங்க. அவங்க ரிலேஷனுக்கு இருப்பாங்க. அவங்ககிட்டேருந்து ஒரு பொருள் வேணும் 2 பொருள் வரணும் இல்லை அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே அவங்க பசங்க இங்கே இருப்பாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட சரக்கு வந்து இங்கேருந்து நார்த் ஈஸ்ட் போகணும் நார்த்துக்கு போகணும் அப்படின்னா கூட அதை நம்ம அதை பேக் பண்ணி அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காமிச்சு இங்கேருந்து இங்கே போக எவ்வளோ வரணும் என்னன்னு சொல்கிறது எல்லாமே அவங்க அங்கே இருப்பாங்க. நம்ம அங்கே போய் எடுத்து அவங்களோட மேன்ஷனில் போய் எடுத்து பேக் பண்ணி இங்கேருந்து நம்ம அனுப்பி கொடுத்துருவோம். இப்போ சில பேர் வந்து கல்கத்தா நார்த் ஈஸ்ட்டில் இருப்பாங்க நார்த்தில் இருப்பாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட புக்ஸ் இங்கெல்லாம் இருக்கும். ராமச்சந்திரா SRM அங்கே மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் VIT புக்ஸ் மட்டும் இல்லை அவங்களோட உடைமைகள் எது இருந்தாலும் அவங்க ஃபோன் பண்ணி கொடுத்து கான்டாக்ட் பர்சனுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நானே போய் எடுத்து பேக் பண்ணி அவங்களுக்கு ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பி அவங்களுக்கு அந்த டாக்கெட் நம்பர் கூட கிளியர் பண்ணி உங்களுக்கு வந்து அனுப்பி விட்டுருவேன். இன்னைக்கு டேட்டில் டெலிவரி கிடைக்கும் அப்படிங்கிற கூட நம்ம இங்கே ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை ஆஸ் யூஸ்வல் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். அவங்க நேரில் வரணும் அவசியம் கிடையாது. ஃபோன் பண்ணி சொன்னாலே போகிறோம். கொரோனா டயத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கீ மட்டும் தான் அனுப்புனாங்க. வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பேக் பண்ணி இந்த பொருள் டெக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவோம். இத்தனை பொருள் ஏற்றிருக்கோம் இத்தனை பொருள் வண்டியில் ஏறுது அப்படிங்கிறது இந்த டெக்ளரேஷன்லேயே ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன பொருள் எத்தனை ஐட்டம் அப்படிங்கிறது இருக்கும். அதை ஃபில்அப் பண்ணி அவங்களுக்கு காமிச்சு இங்கேருந்து அனுப்பி விட்ருவோம். நீங்கள் பேமெண்ட்டை ஜிபேல கூட அனுப்பிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 வீலர் மட்டும் பண்ணி கொடுக்கணும். இங்கேருந்து ஜம்மு போகணும் இல்லை இங்கேருந்து டேராடூன் போகணும். நார்த் ஈஸ்ட்டில் வந்து நாகாலாந்து போகணும். இங்கேருந்து கன்னியாகுமரி போகணும் ஒரு 2 வீலர். இங்கேருந்து கேரளாவுக்கு போகணும் அப்படின்னா கூட அந்த ஒரு 2 வீலர் கூட பேக் பண்ணி பக்காவாக நம்ம அனுப்பி கொடுத்துடலாம். ஒரு 2 வீலர் ஒரு டிவி மட்டும் ஒரு பியானோ மட்டும் ஒரு 2 பாக்ஸ் மட்டும் 10 பைட்டை மட்டும் அதுனா கூட நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இங்கேருந்து ஆல் ஓவர் இந்தியா 1100 ஆஃபீஸ் கனெக்டட். 1100 ஆஃபீஸில் நீங்கள் டோர் டெலிவரி கொடுத்துருவோம். அங்கே டோர் டெலிவரி வந்து நம்ம ஆஃபீஸ்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்து அதுக்கு அந்த மாதிரி சார்ஜ் இருக்கும். நம்ம அதை பண்ணி கொடுத்துருவோம். கார்னா கூட உங்களுக்கு கார் கூட உங்களுக்கு கார் கேரியர் இருக்குது. கார் கேரியரோட கார் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே பாம்பே ஹைதராபாத் டெல்லி பாட்னா கல்கத்தா ரெகுலராக போகும். அந்த ரூட்லாம் வந்து ரெகுலராக கார் போய்கிட்டு இருக்குது. அந்த ரூட்டில் ரெகுலராக இங்கேருந்து மாற்றி கொடுத்துருவோம். அது கூட ஓகேனா இப்போ திருநெல்வேலிக்கு வந்து ஒரு 2 வீலர் ஷிஃப்ட் பண்ணி தரணும்னா எவ்வளோ ஆகும்னா? ஒரு 2 வீலர் வந்து ஸ்கூட்டி அப்படிங்கும்போது ஒரு 2000 100 சிசிங்கும்போது கூட ஒரு 500 2500 3000 அதுக்கு அந்த மாதிரி பேக்கிங் தனியாக நம்மளே பேக்கிங் பண்ணி அங்கே எந்த இடத்துலன்னு சொல்லுவாங்க அங்கே நம்ம அங்கே இறக்கி கொடுத்துருவோம். நியரஸ்ட் பிளேஸ் அவங்க வந்து எடுத்துக்கலாம். சவுத் ஃபுல்லாகவே அது அந்த கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நம்ம ஏரியாவில் நேட்டிவ்லேருந்து ஃபுல்லாக வண்டி வருது. அவங்க தான் இங்கேருந்து போகும். நேட்டிவ் தூத்துக்குடி திருநெல்வேலி கோயம்புத்தூர் இந்த ஏரியாலேருந்து ஃபுல்லாக வண்டி வந்துட்டு இருக்கும். அந்த வண்டி மூவிங் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ரெகுலராக பண்ணி போயிட்டு இருக்குது. அதனால் ரெகுலராக பண்ணி கொடுத்துடலாம். லேபர் வந்து லோடிங் அன்லோடிங் சேர்த்து தான் உங்களுக்கு சொல்கிறது. லோடிங்கு அன்லோடிங்கு பேக்கிங்கோட சேர்த்து தான் சொல்லுவோம். நம்ம உங்களுக்கு சொல்லிடுவோம். அதே மாதிரி எங்களுக்கு சில பேர் வந்து பழைய ஸ்கூட்டியாக இருக்குது அப்படியே அனுப்பும் கூட சொல்லுவாங்க. ஸ்க்ராட்ச் ஆயிடும். அதனால் அதை பேக் பண்ணி தான் ஏற்றுவோம். பேக் பண்ணி ஏற்றுவோம். இங்கே லோடிங் இருக்குது அங்கே அன்லோடிங் இருக்குது எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு சொல்லிடுறோம். புல்லட் வந்து இங்கேருந்து போனால் ஒரு 4000 ஒரு 5500 பேக்கிங் லோடிங் அன்லோடிங் எல்லாம். ஏன்னா புல்லட்லாம் வந்து 4 பேர் இருந்தால் தான் அன்லோட் பண்ண முடியும். லேபரே உங்களுக்கு அதிகமாக வந்துடும். அதில் எல்லாமே சேர்த்து தான் அதுவும் சொல்லுவோம். பேக்கிங் வந்து டபுள் லேயர் போட்டுருவோம். புல்லட்னா புல்லட் 100 சிசிலாம் டபுள் லேயர் போட்டாகணும். ஒரு 500 கிலோமீட்டருக்கு மேலே போனால் டபுள் லேயர் போடணும். ஒரு 300 கிலோமீட்டருக்கு உள்ளனா ஒரு சிங்கிள் லேயர் ஒரு காட்டன் ரோல் போட்டால் கூட போகும். பேக் பண்ணி அனுப்பிடலாம். ஓகேனா இப்போ நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டில். ஸோ அவங்களுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி தரணும்னா நீங்கள் பண்ணி தருவீங்களா? பண்ணலாம். நார்த் இந்தியன்ஸ் ஆல்ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். அவங்க வந்து இப்போ இங்கேருந்து மிலிட்ரிக்கு ஃபுல்லாக பண்ணுறோம். மிலிட்ரிக்கு ரா இன்டர்போல் ஆஃபீஸஸ்க்கு அந்த IAFல உள்ளவங்களுக்கு நேவி இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸ் புதுப்பாக்கம் இங்கேருந்து அவங்களுக்கு ஃபுல்லாகவே போகும். பூரா ஜாமான் फुल पैकिंग करने के लिए इधर से पूरा जाएगा. तो इंडिया पूरा इधर से जाएगा ना, कुछ नहीं प्रॉब्लम आएगा. पक्का डिलीवरी उधर से हमारा दीजिए, कुछ नहीं प्रॉब्लम. எல்லா இடத்துக்குமே டெலிவரி கொடுத்தோம். அதாவது ஒரு ஐட்டம் கொடுத்தாலும் சரி, 10 ஐட்டம் கொடுத்தாலும் சரி, தனி வண்டி கேட்டாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். எல்லா இடத்துக்குமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1100 ஆஃபீஸ் லிங்க் இருக்குது. இங்கேருந்து எல்லா இடத்துக்குமே ஒரு 10 ட்ரங்கு பெட்டி போகும். இங்கேருந்து மிலிட்ரிக்கு அங்கே டோர் டெலிவரி நம்ம கொடுத்துருவோம். டேராடூன் டெலிவரி கொடுத்துருவோம். டெல்லி அங்கேருந்து உள்ள கிராமத்துக்கு கொண்டு போய் கொடுக்கனாலும் டோர் டெலிவரி கொடுத்துருவோம். ஓகேண்ணா, இப்போ பேக்கர்ஸ் மூவர்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி இந்த ஆப்ஸ் வந்து அன்லோடிங்க்கும் லோடிங்க்குலாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இப்போ என்கிட்ட இருந்தே ஒரு 20 பேர் பேக்கர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அது போக நிறைய இல்லை டிஃபால்ட்லாம் நிறைய வரும். லோடிங் அன்லோடிங்லாம் நிறைய இது நம்மளுக்கு வந்து நம்பிக்கையான ஆளுங்க. நாங்களே வந்து ஒரு தடவைக்கு 4 தடவை அவங்க கூட இருந்து அவங்க கூட வேலை செஞ்சு அவங்கள கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு 8 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்க தான் நம்ம கூட வேலை செய்வாங்க. நம்பிக்கையான ஆளுங்களாக இருப்பாங்க. தண்ணி அடிச்சுட்டு வர மாட்டாங்க. நிறைய இடத்துல அந்த கம்ப்ளைண்ட்லாம் வரும். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா அது மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே இருக்காது. நம்பிக்கையான ஆளுங்க. இத்தனை வருஷம் நம்மளோட வேலை பார்த்துருப்பாங்க. நம்ம சொல்லணும் அவசியம் கிடையாது. கட்டில் கழட்டு மாட்டேன்னு சொல்லணும் அவசியம். ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணால் இங்கேருந்து கட்டில் கழட்டுறது மாட்டுறது, டைனிங் டேபிள் கழட்டிக்கு அங்கே மாட்டி கொடுக்குறது,
பண்ணுறது கிட்டத்தட்ட அந்த மேக்ஸிமம் அந்த ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்தோம். இந்த இடத்துல இந்த பொருளை வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும் அவசியம் கிடையாது, மேய்க்கணும்னு அவசியம் கிடையாது, கரெக்டாக அதே செஞ்சு கொடுத்துருவோம். அது நம்மகிட்ட எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க எல்லாமே ஒரு சிஸ்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதே மாதிரி சர்வர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ரெண்டுக்குமே வித்தியாசம். சர்வர் வந்து ஃபோம் போடுவோம், சிஸ்டம் லேப்டாப், இப்போ லேப்டாப்பு அது மாதிரிலாம் பேக்கிங்லாம் தனித்தனியாக அது மாதிரி. அது மாதிரி மிஷினரி எடுத்திங்கனாலும் இங்கே சாந்தி இண்டஸ்ட்ரீஸ்னு இங்கேருந்து வந்தாங்க, பெங்களூர் ஹொசக்கோட்லேருந்து கொண்டு வந்தோம். அவங்க அந்த மிஷினை ஒரு தடவை கூட கீழே விழாமல் கொண்டு வந்தே கிடையாது. இங்கேருந்து அங்கே கொண்டு போயிருக்காங்க, திருப்பி அங்கேருந்து நாங்கள் கொண்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 7 ட்ரக்கு எல்லாமே 20 ஃபீட்டு ஓப்பன் ட்ரக்கு, கிட்டத்தட்ட 3 டன் 4 டன் மிஷின் எல்லாம். அது பொசிஷன் கரெக்டாக எனக்கு ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால இந்த பொசிஷனில் இது விழாதுன்னு ஒரு கஸ் பண்ணி கொண்டு வந்தோம். கரெக்டாக ஒரு மிஷின் கூட விழலை. கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து ஒரு 80 மிஷின் வரைக்கும் அங்கேருந்து கொண்டு வந்தோம். ஒரு 7 ட்ரக்கு 20 ஃபீட்டில் கொண்டு வந்தோம். ஒரு மிஷின் கூட கீழே விழல. அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க, சார் நாங்கள் அந்த மிஷின் வாங்கினதுலேருந்து ஒரு ட்ரிப் கூட கீழே விழாமல் நாங்கள் கொண்டு வந்தே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணி அந்தந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த மாதிரி பேக் பண்ணி கரெக்டாக நம்ம என்னோட பொருளே போனால் எப்படி இருக்கும் அதை மாதிரி நானே பக்கத்தில் நின்று பண்ணி கொடுத்துருவேன். அது மாதிரி எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான மேஸ்திரிகளும் இருக்காங்க. அவங்ககிட்ட அவங்க கூடயே வச்சுட்டு தான் நான் செய்வேன். சில மிஷினரி ஐட்டம்லாம் வந்து தனியாக பண்ணுறது இல்லை, எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க, உடன் கிரேட் அடிக்கிறவங்க, ஃபோம் பேக்கிங்கில் வந்து பக்காவான ஸ்கில்டான ஆளுங்க, லோடிங் அன்லோடிங்கில் ஸ்கில்டான ஆளுங்க. அதே மாதிரி அட்டி போடுறவங்க கூட இந்த அட்டி சில பொருள்லாம் வந்து ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் பின்னால் வச்சிங்கன்னா 3 மாதத்தில் காம்பனன்ட்ஸ் வீக் ஆயிடும். எந்தெந்த பொருளை ஃப்ரண்ட்டில் வைக்கணும், எந்தெந்த பொருளை பேக்கில் வைக்கணும், வண்டியில் பேக்கில் வைக்கணுன்றது அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க தான். மேக்ஸிமம் நானும் பக்கத்தில் இருப்பேன். நானும் பக்கத்தில் இருந்து செக் பண்ணி என்னோட வீட்டு பொருள் போனால் நான் எப்படி பார்க்கணும் அதே மாதிரி பார்த்து கரெக்டாக உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் நான் அந்த ரிஸ்க் எடுத்துக்கிறேன். அது போக இங்கேருந்து நம்ம வெளிநாட்டுக்கு போகிறதுனா கூட சரி, மலேசியா, சிங்கப்பூர் ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் போகணுன்னா கூட நம்ம பண்ணி கொடுத்து ஷிப்பிங்கும் நம்ம பண்ணுறோம். ஷிப்பிங்கு பை ஏர், ஷிப்பு பை சில இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து பேக்கிங் வித் ஷிப்பிங், அங்கே ஃபார்வர்டிங் அது கூட நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். ஷிப்பு பை சி, ஏர், ரோடு 3மே நம்ம பண்ணுறோம். அதில் ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் வெளிநாட்டுக்கு போகணும், அவங்க வீட்டில் சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்குனா கூட அதை மாதிரி கூட நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துறோம். சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, பேக்கிங்கு லோடிங்கு பத்திரமா இங்கே பேக் பண்ணி பத்திரமா லோடு ஏற்றி அங்கே பத்திரமா இறக்கி கொடுக்குற வரைக்கும் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கனால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம். அது இந்தியாவில் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் நம்மளுக்கு 1100 ஆஃபீஸ் இருக்குது. அது கனெக்டட் ஃபுல்லாகவே. அதில் வந்து உங்களுக்கு எந்த இடத்துக்கு டெலிவரி பண்ணாலும் டோர் டெலிவரி பண்ணாலும் டோர் டெலிவரி கொடுத்துருவோம். நம்ம ஆஃபீஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு பின்கோட் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லாம் வந்து ஃபுல்லாக நீங்கள் டெல்லி ஃபுல்லாக நார்த் ஈஸ்ட்டு நார்த்து எந்த ஊர் சொன்னீங்களோ அந்த பின்கோட் நம்பர் கொடுத்தீங்கன்னா இந்த ரேட்னு கொடுத்துருவோம். இந்த ரேட் தான் ஒரு எங்கள் ஆஃபீஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு நாங்கள் பார்த்துட்டு கொடுத்துருவோம். இன்னைக்கு டேட்டில் டெலிவரி ஆகும் அப்படிங்கிறதே உங்களுக்கு அட்வான்ஸாக சொல்லிடுவோம். ட்ராக்கிங்கும் உண்டு. ஓகேண்ணா, இப்போ வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் வாங்கிட்டு போய் வெளிநாட்டிலலாம் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணி தருவீங்களா? ஆமாம், பண்ணி கொடுக்குறோம். அந்த இங்கே வந்து காஞ்சிபுரம் பட்டு ஃபேமஸ்ஸு, இந்த பனை ஓலை ஐட்டம், அப்புறம் வந்து நாச்சியார் கோயிலில் வந்து ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம் இருக்கு இல்லையா, அது இந்த குத்து விளக்கு ஐட்டம், இது மாதிரி ஐட்டம், கடசல் ஐட்டம், இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து இங்கேருந்து US கனடாலாம் போகுது. அது மாதிரி உள்ளது ஷிப்பிங்லேயும் பண்ணுது, பை ஏர்லேயும் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு பொருளுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் பண்ணாலும் பண்ணி கொடுக்குறோம். இதில் CFT கணக்கு உண்டு. இந்த பாக்ஸ் இவ்வளோ CFTக்கு இவ்வளோ கணக்குன்னு உண்டு. அது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எவ்வளோ பொருள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி CFT கணக்கு போட்டு அது நம்ம பண்ணி கொடுக்குறோம். மற்ற இடத்தை விட நம்மளுக்கு கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும், கம்மியாகவும் இருக்கும். முக்கியமாக நம்மளுது வந்து நம்பிக்கையாக இருக்கும். இதிலே இருக்கிறனால எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ்னால உங்களுக்கு அது மாதிரி நம்பிக்கையான ஆளுங்கள் மூலமாக நம்பிக்கையாக கரெக்டாக உங்களுக்கு அங்கே டோர் டெலிவரி வரைக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். இப்போ பேமெண்ட் மெத்தட்லாம் எப்படின்னா? பேமெண்ட் மெத்தட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷனுக்கு வந்து 80% இங்கே வாங்கிடுறோம். இங்கே ஏற்றி முடித்தோன்னே 80% வாங்கிடுறோம். பேக்கிங்கு, லோடிங்கு, அன்லோடிங்கு, டோல்கேட்டு, டீசல், டிரைவர் சார்ஜ் எல்லாம் ஒரு 80% வாங்கிட்டு ஸ்பெண்டிங் சார்ஜ் வாங்கிட்டு 20% அங்கே இறக்குற இடத்துல 20% அவங்க அங்கே டிரைவர் கையிலே கொடுத்துடலாம். இல்லை அங்கேருந்து ஜிபே அனுப்பலாம். இப்போ தான் ஃபுல்லாக ஜிபே ஆகிப்போச்சு, ஜிபே ஃபோன்பே ஆகிடுச்சு, அதிலே நீங்கள் கொடுத்துடலாம். பார்சல் புக்கிங் ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் வந்து கண்டிப்பாக நீங்கள் இங்கே பேக் பண்ணி ஆகணும். ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் போகுது, அது நார்த் ஈஸ்ட் போகுது, அங்கேருந்து நீங்கள் அனுப்பினாங்க போகிறோம், எல்லாம் பேக் பண்ணி எடுத்து கொண்டு வந்து வச்சோன்னா நீங்கள் அனுப்பினீங்கன்னா நம்ம அனுப்பி கொடுத்துருவோம். பேமெண்ட் மட்டும் ஜிபேல அனுப்பிடலாம். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், ஜிபே, ஃபோன்பே அது நம்ம அட்ஜஸ்டபிள் தான், நோ ப்ராப்ளம். லோக்கல் ஷிஃப்டிங் எல்லாம் இறக்கி முடிச்சோன்னு நீங்கள் அவங்க கையிலே கொடுத்துடலாம், டிரைவர் கையிலே கொடுத்துடலாம். லோக்கல் ஷிஃப்டிங்கில் பெரும்பாலும் அட்வான்ஸ் இருக்காது. வெளியூர் லோடில் தான் லோடு ஏற்றி முடிச்சோன்னா அட்வான்ஸ் ஒரு 80% வரும். இதில் வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் உங்களுக்கு, இதில் வந்து ரேட்டில் கிளாரிஃபிகேஷன் வேணும், வேறு பேக்கிங்கில் கிளாரிஃபிகேஷன் வேணும், மூவிங்கில் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா எனக்கு இந்த கீழே என்னோட நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எப்போனாலும் ஃபோன் பண்ணுங்கள். எங்களுக்கு மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே தான் அதிகமான பேக்கிங் இருக்கும். எப்போனாலும் ஃபோன் பண்ணுங்கள், லீவு அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எப்போனாலும் ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் எப்பவும் கிளாரிஃபை பண்ணி கொடுத்துட்றேன். இந்த ரேட்டு இப்போ வரும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக உங்களுக்கு சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம்.